போதைக்கு மருந்து அப்படிங்கிறது மருந்து கடைகளில் கிடையவே கிடையாது. அது முதல்ல அதை தயவுசெய்து எல்லோரும் புரிஞ்சுக்குங்க. போதை அளிக்கக்கூடிய எந்த பொருளையும் மருந்து கடைகளில் விற்க முடியாது. ஏன்னா அதோட சட்டத்திட்டங்கள்லாம் வேறு. அதாவது என்னென்னா, இந்த வலி நிவாரண மாத்திரைகள் அல்லது தூக்க மாத்திரைகள் இதை இதில் போதை வரும்னு நினச்சிக்கிட்டு சில இளைஞர்கள் தவறாக இதை உட்கொள்கிறாங்க. எல்லாருமே இளைஞர்கள், நடுத்தர வயது எல்லாருமே உட்கொள்கிறாங்க. பட் இதனால் உங்களுக்கு போதையோ எதுவுமே வராது. தூக்க மாத்திரை உட்கொள்ளும் போதில் தூக்கம் அதிகமாக வரும். பட் இது ரெண்டுமே தவறு. மருத்துவரோட உரிய பரிந்துரை சீட்டு இல்லாமல் இதை நம்ம எடுத்துக்கொள்கிறது முதல்ல தவறு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே வேணாலும் போய் நாங்கள் உங்களுக்கு சவாலாக சொல்கிறோம், எந்த மருந்து கடையிலையாவது நீங்கள் மருத்துவரோடைய உரிய பரிந்துரை சீட்டு இல்லாமல் தூக்க மாத்திரைகளோ இல்லை வலி நிவாரண மாத்திரைகளோ கொடுக்குறாங்களான்னு பாருங்கள். கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுத்தா அது சட்டப்படி குற்றம். அந்த வாய்ப்பு இதுவரைக்கும் இவ்வளவு தமிழ்நாட்டில் இன்றைக்கி தொடர்ந்து தமிழ்நாடு அரசு சிறப்பாக இந்த விஷயத்தை கையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அது முதல்ல பாராட்டணும். அப்படி இருக்கும்போது கூட ஏராளமான சோதனைகள் படம் ஒரு மருந்து கடைகளில் கூட இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததில் பத்திரிகையாளர் நீங்களும் இதை பார்த்துக்கலாம். ஆனால் வெளி மாநிலங்கள்லேருந்து ஆன்லைன் மூலமாக இது வருது. இப்போ இருக்க இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க, ஆன்லைன் மூலமாக மும்பை, ஹைதராபாத், சண்டிகார் போன்ற இடங்கள்லேருந்து எடுக்கிறாங்க. பட் இதை நாங்கள் அரசுக்கிட்ட வலியுறுத்தி இருக்கோம். ஆன்லைன் மூலமாக மருந்துகள் விற்பனைக்கு முழுக்க தடை விதித்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும்னு தடை விதித்திருக்கோம். இன்னொரு கேள்வி நீங்கள் கேட்பீங்க, ஆன்லைன் இல்லாமல் பக்கத்தில் இருக்க ஆந்திராவிலேருந்து மாநிலங்கள்லேருந்து இந்த மாதிரி வலி நிவாரண மாத்திரைகள், தூக்க மாத்திரைகள்லாம் உள்ளே கொண்டு வராங்களே, கொண்டு இதை இங்கே உள்ள இளைஞர்களுக்கு விற்கிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் கேட்டீங்க. பட் இதுக்கு முக்கியமாக இதைக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு அரசு மருந்து கட்டுப்பாட்டு துறையும் மற்ற மாநிலங்களுடைய மருந்து கட்டுப்பாட்டு துறையும் இணைந்து இதுக்கு நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் இதை முற்றுப்புள்ளியை எடுக்க முடியும். ஏன்னா காவல்துறை மட்டும் இணைந்து நடவடிக்கை எடுக்க முடியாது. இணைந்து மற்ற எல்லா மாநில மருந்து கட்டுப்பாட்டு துறையும் இணைந்து இதை இதுக்கு தயாரிப்பாளர்களிடம் இருந்து விநியோகஸ்தர்களுக்கு எப்படி போகுது அதுக்கான டேட்டா, விநியோகத்திலேருந்து எந்த ரீட்டைலருக்கு போகுது அதுக்கான டேட்டா, இதையெல்லாம் வெளிப்படைத்தன்மையாக இது கொண்டு வரும்போது மட்டும்தான் இதுக்கு முழுக்க தீர்வு காண முடியும். இல்லைனா வெளி மாநிலங்களிலிருந்து கடத்திட்டு வரதை இல்லைன்னா நிறுத்தவே முடியாது. ஏன்னா காவல்துறை ஒரு பக்கமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க, மருந்து கட்டுப்பாட்டு துறை ஒரு பக்கமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது, மத்திய அரசாங்கத்துடைய மருந்து கட்டுப்பாட்டு துறை, அப்படி 3 பேரும் பிரிஞ்சு ஒரு கோஆர்டினேஷன் இல்லாமல் செயல்பட்டுக்கிட்டு இருக்க தான் இந்த பிரச்சனைக்கு காரணம். இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா 3 பேரும் ஒருங்கிணைந்து இதுக்கு ஒரு தீர்வு ஏற்பட்டாலே ஒழிய இதை முற்றிலும் தவிர்க்க முடியாது. அதான் இப்போ இங்கே மருந்து கடைகளில் கிடைக்கிறது இல்லை. அரசு முயற்சி பண்ணி முற்றுப்புள்ளி வச்சுட்டா ஆன்லைன் வர்த்தகத்தை தடை பண்ணிவிட்டால் அதில் கிடைக்க போகிறது கிடையாது. வெளி மாநிலங்கள்ந்து ரயில் மூலமாகவோ விமானம் மூலமாகவோ கடத்திட்டு வர்றதை, இந்த மாதிரி சில விஷயங்களை ரொம்ப இன்றைக்கி இருக்க டெக்னாலஜியில் ரொம்ப குயிக்காக சரி பண்ணிடலாம். இதை அரசு அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் இதை உட்காந்து பேசி இதுக்கு உண்டான தீர்வு காணும் போல் இதையும் தடுக்கக்கூடிய விஷயந்தான். ஓகே சார்.